exciting announcement, dear users. So Unitic Exchange வந்துட்டு like after a long time we are going to conduct a live workshop. So that is on 12th October 2025 on Sunday. So currently வந்து இன்னில இருந்து உங்களுக்கு வந்து exactly like around 11 days இருக்கு. So in this workshop like இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், சிக்னல்ஸ் அண்ட் பிளாக் செயின் ட்ரைனிங். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரேட்டர் சான்ஸ். ஸோ யூ கேன் டைரக்ட்லி விசிட் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் ஃபார் திஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் தான் நடக்கும் இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு. ஸோ தட் யூ கேன் மீட் அஸ் டைரக்ட்லி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைக் we will discuss more about trading and futures trading பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பேச போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 12th October, that is on Sunday. So start registering now. You can contact the support team. Hello everyone. நான் திலக் வசந்த், யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு மார்க்கெட் வந்து கரண்டாக அக்டோபரில் எப்படி இருக்க போகுது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம். லைக் பிகாஸ் எப்பவுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம சொல்லியிருக்கோம், மார்க்கெட் அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் பவர் அப்படின்றது நமக்கு கிரிப்டோவில் இருக்கு. ஐ மீன் ட்ரேடிங்ன்ற கான்செப்ட்ல வந்துட்டு நமக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லைக் 1 or 2 months முன்னாடி வந்துட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேர் ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர் மந்த் டெஃபினட்டாக வந்துட்டு மார்க்கெட் டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே யூஸ்வலாக வந்து ரெட்டிஷ்ல தான் முடிஞ்சிருக்கு அந்த மாசத்தோட பர்ஃபார்மன்ஸ். பட் அந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல நீங்க அக்யூமுலேட் பண்ற அந்த டம்ஸை வந்து அக்யூமுலேட் பண்றதை வந்துட்டு அக்டோபர்ல டெஃபினட்டா வந்து உங்களால யூ கேன் மேக் சம் வெரி குட் அமௌண்ட். பிகாஸ் அந்த டைம்ல அக்டோபர் டைம்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா அக்டோபருமே வந்துட்டு டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்க இங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சார்ட்லயே வந்து உங்களுக்கு தெரியும், அக்டோபர் இஸ் ஆல்மோஸ்ட் கிரீன், லைக் ஆல்மோஸ்ட் 90 to 95% கிரீன். அண்ட் டம்ப் ஆனாலும் ரொம்ப பெரிய டம்ப் இருக்காது, லைக் மேக்ஸிமம் 12% and 13% மட்டும்தான். பட் வெராஸ் நீங்க மற்ற இதுலலாம் பாத்தீங்கன்னா தேர் ஆர் டம்ப்ஸ் தட் இஸ் அப் டு 19% எல்லாமும் டம்ப் இருந்திருக்கு. ஸோ அக்டோபர் இஸ் ஆல்வேஸ் செட் டு பி அக்டோபர் ஃபார் கிரிப்டோஸ். இது ஏன் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக போட போறேன். பிகாஸ் டுடே October 1st, பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு இன்னிலேருந்தே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு மார்க்கெட் ஆல்ரெடி. நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி, ஈத்தீரியம் தே ஆர் பர்ஃபார்மிங் குட் நவ். இன்னைக்கு இப்போ பேசும்போது லைக் கரண்ட் டைமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் லாஸ்ட் மந்த் எண்ட் அப்படின்றதுனால ஃபியூ டேஸாக வந்துட்டு ரொம்ப மார்க்கெட் வந்து கிராஷ் அண்ட் ரொம்ப டம்ப்ல இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஎஸ்டிடியோட ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் பையிங்ஸ். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து இட்ஸ் பேரலல் திங். இப்போ அடுத்து பிட்காயின் வந்துட்டு ஏற ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து இறங்க ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் லாஸ்ட் வீக் அண்ட் லாஸ்ட் 10 days வந்துட்டு யூஎஸ்டிடி ஆல்மோஸ்ட் லைக் 93.5லேருந்து 94 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அண்ட் நவ் இட் ஸ்டார்டட் டு ட்ராப். ஸோ அந்த ரேஞ்சுக்கும் கீழே வந்துருச்சு. இட்ஸ் அரௌண்ட் 93 அண்ட் லெஸர் தென் 93 நவ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது தான். ஸோ ஃபியூ ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் ஆல்ரெடி நம்ம இப்போ மார்க்கெட்ல பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் யூஎஸ்ல வந்து ஒரு கிளியர் கிரிப்டோ ரெகுலேட்டரி கிளாரிட்டி வந்ததுனால ஸோ தே ஆர் யூஎஸ்ல வந்துட்டு ஹைரிங்ஸ் வந்து மெயின்லி கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின் ரிலேட்டட் கம்பெனிஸோட ஹைரிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸா வந்து இந்தியன்ஸ் H1B விசாவை வந்துட்டு அவங்க டிக்ளைன் பண்ணி, ஐ மீன் டிக்ளைன் இன் த சென்ஸ் அதிக அமௌண்ட் கட்டணும், இயர்லி நீங்கள் கட்டணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ட்ரம்ப் போட்டதுனால டெஃபினட்டாக இட்ஸ் அ ட்ரபிள் ஃபார் இந்தியன்ஸ். பட் டாக்கிங் இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து இங்கே ஹைரிங் நிறைய நடக்குதுன்றப்ப டெஃபினட்டாக கிரிப்டோவில் வந்து அதிக விதமான ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன் பிளாக் செயினில் வந்து அதிக விதமான வளர்ச்சின்றது இருக்கிறதுனால ஸோ தட் இஸ் ஆல்சோ அ குட் திங். பிகாஸ் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் மாதிரி நம்ம திங்க் பண்ணாம ஒரு ஹை லெவல் HNIs லெவல்ஸ்ல நீங்க திங்க் பண்ணும் போது தான் யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் த ரியல் மணி. ஸோ அந்த விதத்துல நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் டம்பா இருக்கும் போது பை பண்றதும் மார்க்கெட் அப்ல இருக்கும் போது நீங்க செல் பண்றது தான் இது வந்து புத்திசாலித்தனம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் மந்த்ஸ் எஸ்பெஷலி ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ஸ்ல நீங்க அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
தட்ஸ் அ ஷார்ட் திங். அக்டோபர்ல நீங்க மார்க்கெட்ல இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸிட் வந்து பார்க்க முடியும். ஸோ தட் உங்க ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு நீங்க வெளியில வரலாம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது தெர் இஸ் அ செகண்ட் நியூஸ். ஸோ ஷிஃப்ட் அப்படின்றது வந்துட்டு வேர்ல்ட் வைடா வந்துட்டு ஒரு வெரி ஃபேமஸ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். தட் இஸ் ஷிஃப்ட் மெத்தட். இப்போ எப்படி நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி நமக்கு இந்தியன் பேங்க்ஸ்ல இருக்கோ, அந்த மாதிரி ஷிஃப்ட்ன்றது வேர்ல்டு வைடா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஷிஃப்ட் மெத்தட்ன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஷிஃப்ட் அப்படின்றவங்க வந்துட்டு பிளாக் செயின் பேஸ்ட் லெட்ஜரை வந்து 24/7 கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்காக பிளாக் செயின் பேசிஸ்ல எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் அகெயின் தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். பிகாஸ் வி நோ டெஃபினெட்லி பிளாக் செயின்ல வந்துட்டு இந்த மாதிரி வளர்ச்சின்றது பிளாக் செயின் உள்ள வச்சு கண்டிப்பா இதை வந்து எடுத்துட்டு வருவாங்கன்றது தெரியும். அண்ட் இதை இனிஷியலா வந்து ஷிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு வர்றதுனால தட்ஸ் அகெயின் டர்னிங் ஒரு 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 குட் திங்ன்ற மாதிரி தான் இந்த பிளாக் செயின்ல நம்ம இப்போ பார்க்க முடியும். ஸோ ஓவரால் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ் ஒரு சைடு வந்துட்டு இருந்தாலும் இன் ஜென்ரல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அக்டோபரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ டெஃபினெட்லி a tremendous month always in October. So that's all the video is all about. So thanks for watching this video. And மறக்காம இந்த ஒர்க் ஷாப்க்கு மட்டும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வில் பி டாக்கிங் வெரி இன்டெப்த் டீடைல்ஸ் தேர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தேங்க்ஸ் அகெயின். See you in the next video.